இந்த படத்து கூட காம்படிஷன் எந்த படமும் வர முடியாது. ஸோ கிளாஷ் நீங்கள் எத்தனை படம் போட்டுக்கலாம், பட் ஆனால் இது மாசான ஒரே ஒரு படம் மட்டும்தான். அது வந்து சத்தியமாக சொல்ல முடியல வில்லன் யாருன்னு. படம்ன்றாலே ஒரு ஃபெஸ்டிவல், அது ஒரு படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். இல்லை கூலி எக்ஸ்பெக்டேஷன் வேறங்க, ஏன்னா அது வந்து டேரக்டர் வேறு டேரக்டர். ஸோ இது அது கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு உங்கள் கம்பேக் ரஜினி பாஸ்ட்டில் இருந்தது கொஞ்சம் டியூரேஷன் வச்சு காமிச்சு அவர் இன்னும் டெரராக காமிச்சு மறுபடியும் ப்ரெசென்ட்டில் கூப்பிட்ற மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா டெஃபினட்டாக படம் சான்ஸு பயங்கரமாக போகும். ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனரு. ஃபஸ்ட்டு படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் டேரக்டர் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காரு. இதில் இன்னொன்று ஓவரால் நிறைய ஆக்டர்ஸ் வச்சுருக்காங்க. அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், பத்தாவதுக்கு கிஷோர்லாம் கொண்டு வந்து இருக்காங்க. கிஷோர் வந்து நம்ம செட் பண்ண வந்து ஒரு ரவுடி லுக்கில் தான் பார்த்துருவோம். பட் இதில் போலீஸாக வேறு காட்டியிருக்காங்க. எல்லாருமே போலீஸாக காட்டியிருக்காங்க ஓவராலாக. பட் பார்க்கும்போது நல்ல ஒரு மாசான சீன்ஸ் நிறைய இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இதில் ஓவரால் நிறைய பேர் இருக்காங்க. பட் ட்ரைலர்லன்னு பார்க்கும்பொழுது மெசேஜஸ் நிறையா சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ரெக்கடான போலீஸ் ஆஃபீஸ் மாதிரி காட்டுறாங்க. அது அவருக்கு கரெக்டாக இருக்கும். நார்மலாக நடந்தாலும் கொஞ்சம் மாசாக இருப்பாப்புல, ரெக்கடான போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் ட்ரைலர். சூப்பர். என்ன வயசுலாம் காரணமே இல்லை. ஏஜ் டஸ் நாட் மேட்டர்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூலையும் சிம்பிளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏஜ் டஸ் நாட் மேட்டர்ன்றது அது உண்மையிலே ஜஸ்ட் அ வேர்ட் மட்டும் தான் அது. ஏன்னா அவர் நடக்கிற அந்த ஸ்வாக்லையும் சரி, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிவிலேஜில் ஹண்டர் வந்துட்டாருடா அப்படின்னு சொல்லி அந்த பீஜம் போடும்போது அந்த கன் எடுத்து இப்படி ஷூட் பண்ணுற சீன்லாம் எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. எப்படி இவரால் மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுதுன்னு சொல்லிட்டு இத்தனை வயசு மேலேயும். ஸோ வேறு லெவலில் அவர் அதில் வில்லன் நமக்கு யாரும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட். அது வந்து சத்தியமாக சொல்ல முடியல வில்லன் யாருன்னு. சம்திங் ஏன்னா ஒரு ஹைடன் யாரும் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பேருமே எனக்கு ஸ்க்ரீனில் காட்டிட்டாங்க. இதை தவிர்த்து வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் வில்லனாக இருந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னு மாசுன்னு சொல்லல. அப்போ அந்த ட்ரைலரும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரீச் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. இவர் இந்த படத்து கூட காம்படிஷன் எந்த படமும் வர முடியாது. ஸோ கிளாஷ் நீங்கள் எத்தனை படம் போட்டுக்கலாம், பட் ஆனால் இது மாசான ஒரே ஒரு படம் மட்டும்தான். கண்டிப்பாக இது வேறு லெவலில் இருக்கும். மாஸ் தான் இது. இதில் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல, அதுலேயும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது ஓவரால் எப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கான ஒரு வெளிப்பாடு காட்டினாங்க. இதில் வந்து ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவர் ஆல்ரெடி. அடுத்து என் ஜேனர் இப்படி தான் மூவ் ஆகுன்ற மாதிரியே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக படம். ஃபைட் நல்லா இருக்குது. நான் சீரியஸ் சூப்பராக பார்த்துருந்தது. ஃபைட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு. சொல்லுங்க. இல்லை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ட்ரைலரில் வந்து ஒரு ஒருத்தவங்க கரெக்டாக காட்டிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மூவிலையும் ஒரு ஒருத்தவங்களும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தனித்தனியாக கரெக்டாக வச்சுருப்பாங்க. பிஜிஎம் வேறு லெவல் ப்ரோ. அவன் வந்து எப்போவுமே எப்படின்னா தலைவருக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் பிஜிஎம் ரெடி பண்ணி வச்சுருவார். அந்த பிஜிஎம் எப்போவுமே மிஸ்ஸே ஆகாது. வேறு லெவலில் இருக்கும் பிஜிஎம் அடி கொடுத்துங்க. நான் பயங்கர எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். எந்த அளவுக்குன்னா எனக்கு வந்து நான் ரிட்டன் வந்துட்டு போய் பார்க்கணுன்னா அப்போ கண்டிப்பாக நான் ஊருக்கு போயிட்டு கூட ரிட்டன் வந்து சென்னையில் தான் பார்ப்பேன். ஏன்னா இங்கே தான் எனக்கு ஃபெஸ்டிவல். அது எப்போவுமே படம்ன்றாலே ஒரு ஃபெஸ்டிவல், அது ஒரு படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ இங்கே வந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஈகலாக செம்மையாக இருக்கும். பார்த்தேன் பிரதர், நல்லா இருக்கு, ஸ்டைலாக இருக்காரு. இல்லை ஜெயிலர் மாதிரி இன்னொன்று இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. அவருக்கு என்ன எப்பயுமே போல் செம்மையாக இருக்காரு. பார்ப்போம் அக்டோபர். ஆமாம், அதனால எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்ன இருக்குன்ட்டு. ஆமாம் காஸ்டிங் கொஞ்சம் பெரிய காஸ்டிங்காக பாலிவுட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அக்டோபர் 10 தெரியும். ட்ரெய்லர் பிடிச்சிதாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. பார்ப்போம், அவர் செம்ம ஸ்டைலாக இருக்காரு. இல்லை அவர் படம் எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தானே இருக்கும். அது ட்ரெய்லர் இல்லை கூலி எக்ஸ்பெக்டேஷன் வேறங்க, ஏன்னா அது வந்து டேரக்டர் வேறு டேரக்டர். ஸோ இது அது கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை டேரக்டர் நல்ல டேரக்டர் தான். நான் சொல்கிறேன் லோகேஷ் கனகராஜ் நம்ம இது கம்பேர் பண்ண முடியாதுங்களா. அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டேன். சூப்பராக இருக்கு. ட்ரெய்லரில் பிடிச்சது மியூசிக்கு, அப்புறம் ரஜினி சார் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் தான். 50 மாதிரி தான் இருக்கார் ஏஜ். 70 அபவ் மாதிரியே தெரில, 50 மாதிரி தான் இருக்குது. அவர் சூப்பராக ஃபைட்டிங் பண்ணுறாரு. இது 50 மாதிரி தான் தெரியுது ஏஜ். நான் கன்ஃபார்ம் போய் பார்ப்பேன். ஒரு 700 crores தாண்டிடும் படம். இது ஃபகத் ஃபாசில் வந்தாலே ஹிட் ஆகிடும் அந்த படம். விக்ரம் இது ஃபகத் ஃபாசில் நடிக்கிற, அதனால ஃபகத் ஃபாசில் பார்ப்போம், ஹிட் ஆகிடும்.
ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அனிருத் பிஜிஎம் சொல்லி தரல, சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரஜினி லுக் அப்படியே சூப்பராக இருக்குது. இது பழைய கால ரஜினி மாதிரி சூப்பராக யங்காக வைக்கிறாங்க. அப்புறம் ஃபகத் ஃபாஸ்டர் ஒரு அமிதாப் பச்சன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தேன் ட்ரெய்லரு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். திடீர்னு தான் பார்த்தேன். நல்லா இருக்குது எடிட்டிங் எல்லாம். ஜெயிலரோட நல்லாயிருக்கும் நினைக்கிறேண்ணா. ட்ரெய்லர் ஃபைட்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாஸ்டர் பஞ்சிங் ரஜினிலாம் சூப்பராக இருந்துச்சா. அனிருத் மியூசிக் சூப்பராக இருந்துச்சா. எப்பயும் சூப்பராக ரஜினி அனிருத். அப்போ வந்து ஈகராக இருக்குது. விஜய் ஃபேன் தான். ஆனால் ரஜினி ஒரு சில மூவி தான் பிடிக்கும். இந்த ஸ்டைலு ட்ரெய்லரில் ரஜினியோட ஸ்டைலு, அவரோட கம்பேக் எப்படி ஜெயிலரில் அவங்க கம்பேக் தான். அந்த டியூரேஷன் குட்டியாக இருந்தாலும் பயங்கரமாக இருந்தது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு உங்கள் கம்பேக் ரஜினி பாஸ்டில் இருந்தது கொஞ்சம் டியூரேஷன் வச்சு காமிச்சு அவர் இன்னும் டெரராக காமிச்சு மறுபடியும் ப்ரெசென்ட்டில் கூப்பிட்ற மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா டெஃபினட்டாக படம் சான்ஸு பயங்கரமாக போகும். படம் கதை எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அடிச்சிடும். ஆவரேஜாக இருந்துச்சுன்னா 600 500. அவர் பயங்கரங்க. அவர் ஏஜுக்கு இதெல்லாம் டெஃபினெட்லி செம்ம. அவரோட அமிதாப் பச்சன் 81 இருந்து இப்படி பண்ணுறது ரொம்ப கெத்து. ஸ்டோரி வந்து 3 இதுவில் தான் இருக்கும். ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, அதான் சைக்கோ கொள்கிற மாதிரி, அப்புறம் எதனா சோஷியல் மெசேஜாக இருக்கும். ஃபஹத் ஃபாசில் அவர் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய படம் நடித்து மறுபடியும் வராருன்னா அது மெயின் காரணம் ரஜினியாக தான் இருக்கும். அப்புறம் அவரோட ரோலும் டெஃபினட்டாக வெயிட்டாக தான் இருக்கும்னு நம்புகிறோம். ராணா, ஃபஹத் ஃபாசில் இல்லைனா வேறு எதனா ஒரு பெரிய வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் அனிருத் அவர் சொல்லவே தேவையில்லைங்க. அவர் பீஜம் போட்டாலே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. எதனா ஒரு பாட்டு பண்ணால் எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. எதனா ஒன்று அவர் எதனா பண்ணிடுவார் மேஜிக்காக. ட்ரெய்லர் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே புரியும் ட்ரெய்லர் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன். அது சொல்ல தேவையில்லை. தேங்க்யூ. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிஜமாக வெயிட் பண்ணுறேன் பிரதர். அருமையாக இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும்போது. தலைவரோட ஸ்வாக் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, எப்போவுமே தலைவரோட ஸ்வாக் தான். அது என்றைக்கும் மாறாது. யார் என்ன சொன்னாலும் லைன் இஸ் லைன். அந்த மாதிரி தலைவரும் லைன் தான். அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், மஞ்சு வாரியர் நிறைய கேஸ்ட். ஆமாம், நிறைய கேஸ்ட் இருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. படத்தை பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா எனக்கு தலைவரையும் பிடிக்கும், ஃபாஃபாவையும் பிடிக்கும். ஸோ 2 பேரையும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே தான். ட்ரெய்லரில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? தலைவரோட ஸ்வாக் தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கண்டென்ட்டு உமன்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால இப்போதைக்கு தேவையான கண்டென்ட் அது டிஜி ஞானவழியில் எடுக்கிறாங்கிறப்போ இன்னுமே நல்லாயிருக்கும்னு தோணுது. அவ்வளோதான். புரியல. அணியை பற்றி சொல்ல வேணாம் பிரதர். அவர் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம்ல மாஸ்க் காட்டிட்டு இருக்காப்படி. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆமாம், இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னுமே பார்க்கணும்னு தோணுது. அவ்வளோதான். இல்லை, இது ஜெயிலர் மாதிரி இருக்குமான்னு தெரில. ஏன்னா ஜெயிலரில் தலைவருக்காகவே படம் எடுத்த மாதிரி இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டுக்காக தலைவரை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் நண்பா. வேற என்ன சொல்கிறது நான். இல்லை நண்பா, ரஜினி சாருக்காக தான் நான் வந்து பார்ப்பேன். பார்த்தா வேற யாருக்காகவும் வந்து பார்க்கணுது கிடையாது. ரஜினி ட்ரெய்லர் ஒன்றும் அந்தளவுக்கு மாசாக இல்லை. இருந்தாலும் ரஜினி சாருக்காக வரணும், அவ்வளோதான். அதான் கொஞ்சம் கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கதை இருக்கும். ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். பார்ப்போம் என்ன சொல்கிறாரு. அவருக்காக தான் நண்பா வரணும். அவருக்காக தான் படமே ஓடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது அந்த பாட்டு நான் பார்த்தேன் நண்பா. அந்த பாட்டு கேட்டிருக்கேன். அந்த பாட்டு நல்லா இருக்குது. அந்த கேரளா ஸ்டைலில் ஒரு மெத்தடில் ஒரு பாட்டு நல்லா இருக்குது. அதையும் அதுக்காக தான். அதான் மெயின் வந்து தலைவருக்காகவும் அந்த சொன்னீங்களே ஜெய்பீம் டேரக்டர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. அந்த டேரக்டர் தானே அவர். அதான் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. போன டைம் நல்ல மெசேஜ், சரியான மெசேஜ் கொடுத்துருக்காரு. இந்த டைம் இதில் ஏதாவது மெசேஜ் இருக்கும். பார்ப்போம். எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும் ஜெய்பீம் டேரக்டர் எந்த டேரக்டர்னு தெரில எனக்கு. அதனால் தலைவருக்காகவும் செகண்ட் வந்து அந்த டேரக்டருக்காகவும் வேணால் வந்து பார்க்கலாம் நண்பா. இல்லை, ட்ரெய்லர் வந்து சிம்பிளாக தான் நண்பா இருக்குது. பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்து சிம்பிளாக தான் தெரியுது. ஆனால் அதில் மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா.
ஆமாம், படத்தோட ஸ்டைலு அதான் ஸ்லோவாக போனாலும் கொஞ்சம் அதில் கதை பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கதையோட இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த பத்திரிக்கை வந்துட்டாங்க, நான் கிளம்பிடுறேன். பரவாயில்ல நண்பா, பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு பார்த்தா சூப்பராக இருக்கு. நல்லா என்ன பார்த்தோன்னே என்ன ஃபீல் ஆகுது? ரஜினி இன்னும் அதே ஸ்டைலாக இருக்காரு. நான் எப்போ சின்ன பையனில் பார்த்த மாதிரியே இருக்காரு. இன்னும் நமக்கு தான் வயசாச்சு, அப்படியே இருக்கார் ஜம்முன்னு. அதான் அழகு, அவர் உடம்பு தான் அழகு. முதல்ல ஜம்முன்னு எக்ஸ்பெக்டேஷன். நாங்கள் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆன அன்றைக்கி பார்ப்போம். அன்றைக்கே பார்ப்போம். அதெல்லாம் அன்றைக்கே பார்த்துருவோம், டிக்கெட் போட்டுருவோம். என்ன என் பையன் என்ன டிக்கெட் போடணும்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னும் டிக்கெட் ரிலீஸ் ஆகலை, இல்லை விடல, இல்லை குடும்பம் விட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மியூசிக்லாம் பார்த்தீங்களா? அனிருத் நல்லா தான் இருக்கும். இப்போ தான் இதில் ஒன்று பார்த்தோம், தெலுங்கு படம் செம்மையாக போட்டிருக்காரா. தேவரா சூப்பராக போட்டிருக்காரு அனிருத். நல்லா இருக்கு ஜம்மு. அது மாதிரி நல்லாயிருக்கும். அனிருத் நல்லா தான் இருக்கும். இதில் ரஜினியோட ஸ்டைல்லாம் பார்த்தீங்களா? அவர் எப்பவுமே ஸ்டைலாக தானே இருக்கார், அருமையாக இருக்கார். எத்தனை வருஷம் நான் ரசித்தேன், இப்போ என் பையன் ரசிக்கிறான். இன்னும் ஒரு 10 வருஷம் தானே அவன் கல்யாணம் அவன் பேரை ரசிக்க ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. அந்தளவுக்கு இருக்காரு.